எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காளான் மஷ்ரூம் ஓகேங்களா. இது வந்து நேற்று வந்து இந்த பாக்ஸில் தான் நாங்கள் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இதுலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், எவர் கிரீன் கம்பெனியோட பட்டன் மஷ்ரூமு. இதோட ப்ரைஸ் வந்து 75 ருபீஸும் போட்டிருக்காங்க. ஆனால் 75 கொடுத்து வாங்கலை, 54 அந்த ரேட்டில் தான் வாங்கினேன். 200 கிராம்ஸ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சுடு தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா இது மாதிரி தேய்ச்சி கழுவுறோம். அது எதுக்காகனா அது மேலே ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி லேசாக புள்ளியாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேய்ச்சியா க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப தேய்ச்சா புட்டுக்கும். ஸோ ஓரளவுக்கு தேய்ச்சா அந்த மேலே இருக்க அந்த அழுக்கு டஸ்ட்டு கிருமிலாம் செத்து போகும். ஸோ அதுக்காக தான் என்னென்னா நாங்கள் சுடு தண்ணியில் போட்டு இது மாதிரி கொதிக்கிற சுடு தண்ணி ரெடி பண்ணோம். அந்த சுடு தண்ணிக்குள்ளே மஷ்ரூமை போட்டு இப்படி தேய்க்கிறோம். மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டன் மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலை. மற்றபடி செய்யறதெல்லாம் டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இது எதுக்காக கழுவுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இங்கே பாருங்கள், அந்த சுட்டு தண்ணியில் தான் கழுவணும்ல, எவ்வளோ மிதக்குது பாருங்கள் டஸ்ட்டு. அதனால தான். ஸோ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சோம். இதை நம்ம குயிக்காக சமைக்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதான் பட்டன் மஷ்ரூம். இது சுத்தனில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த அடியில் இருக்கிற தனியாக பேர்த்து வச்சிடறோம். இப்போ எப்படி தோல் உரிக்கிறோன்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்படி தான் தோல் உரிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தோல் உரிக்க தெரிய மாட்டேங்குது. இந்த பட்டன் மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான். சில பேர்லாம் வந்து பட்டன் மஷ்ரூம் கிரேவிலாம் வச்சு காமிப்பாங்க. அவங்க எப்படின்னா க்ளீன் பண்ணி ரெடியாக கட் பண்ணி அழகாக தனியாக கிண்ணத்தில் வச்சுருப்பாங்க. டக்குன்னு குயிக்காக சமைக்கிறத மட்டும் காமிப்பாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக டீப்பாக A to Z எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா க்ளீன் பண்ணுறது. கடையிலேருந்து வாங்கி எப்படி அந்த ப்ராடக்ட் இருக்கும், அது என்ன க்ளீன் பண்ணணும், அந்த ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணது. இதோ இப்போ பாருங்கள், தோல் உரிக்கிறது எல்லாமே நாங்கள் காமிச்சிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் இதெல்லாமே நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் காளான்னா அழகாக பீஸ் போடுறோம் பாருங்கள். இது மாதிரி குட்டி குட்டி பீசஸ் தான் போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காளான் ஃப்ரை, காளான் தொக்கு அப்படி கூட சொல்லலாம். இல்லை சில பேர் வந்து பட்டன் மஷ்ரூம் கிரேவி அப்படின்னா சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி தான் நாங்கள் செய்ய போகிறோம். இதை வச்சு ஃப்ரையும் செய்யலாம், கிரேவியும் செய்யலாம். பட் நாங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறது பட்டன் மஷ்ரூம் கிரேவி. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் ஃப்ரைலாம் ஹோட்டல்லலாம் போனால் மஷ்ரூம் 65லாம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மஷ்ரூம் எப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போகும்போதே அங்கே அந்த மெனு கார்டில் இருந்துச்சு மஷ்ரூம் 65. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினே சாப்பிட்டு பார்த்தேன். எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போதுலேருந்து எனக்கு மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் பட்டன் மஷ்ரூமை வந்து வாங்கிட வேண்டியதான். வாங்கிட்டு இது மாதிரி கிரேவி செஞ்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஃபுட் ரெசிபியை. இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இதில் தான் என்னோடய ஃபேவரட் பட்டன் மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ தான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்க முடியும். ஓகே, ஆயில் ஊற்றியாச்சு. ஓகேங்களா, கடுகும் போட்டாச்சு. எண்ணெய் சூடானோடனே கடுகு வந்து நல்லா படப்படன்னு நல்லா பொரியும்.
ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாமா. பட்டன் மஷ்ரூம் வாங்கி நல்லா சுத்தனில் போட்டு நல்லா கழுவி மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, குஸ்குஸு, சுருள்பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கம், பெரிய இலை இருக்குது பார்த்திங்கன்னா பட்டை இலை, இது எல்லாத்தையும் போடுறோம். இது வந்து நறுக்கி வச்ச வெங்காயம். ஓகேங்களா, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வந்து இன்னும் கூட லைட்டாக ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும். இப்போ அடுத்தது இஞ்சியும் பூண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு. தக்காளி வந்து இப்போ போட்டுக்கலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நிறைய சமையலை பற்றின விஷயங்களாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியோட கறி மசாலா தூள் தான் போடணும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்தது காஷ்மீரி மிளகாய்த்தூள். ஓகேங்களா, காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கும் பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் இப்போ நம்ம போட்டுக்கலாம். வீட்டில் நம்ம அரைச்சி வச்சு சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டன் மஷ்ரூமை வந்து இப்போ நம்ம போட்டுட்டோம். நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றுறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் நல்லா வேகும். அப்போ தான் இந்த பட்டன் மஷ்ரூம் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அந்த காளான்லாம் நல்லா வெந்துடும். ஸோ அந்த மஷ்ரூம்லாம் நல்லா வேகணும். ஸோ அதுக்காக தான் தண்ணி ஊற்றுனது. 10 மினிட்ஸ் விட்டுடலாம். ஓகே, எதுக்காகனா அந்த காளான்லாம் வெந்து வரதுக்காக. இங்கே பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சா, எப்படி நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பெப்பர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடரை ஆட் பண்ணுறோம், மிளகுத்தூள். ஓகேங்களா, இந்த பட்டன் மஷ்ரூம் கிரேவியில் பெப்பரும் நம்ம சேர்த்ததுனால அதோடைய ஃப்ளேவர் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன் நான் உங்களுக்கு, இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே பாய்.